जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். சிவசக்தி தர்சனம், சிவலிங்கங்களும் சக்தி ஸ்துதியும். மாதா பிதா குரு என்பதில் குரு தர்சனம் ஆனதும் மாதா பிதாக்களை பார்க்க ஆசைப்பட்டார். சிஷ்யராக அடங்கியிருந்த மாதிரி குழந்தையாக அடங்கியிருக்க ஆசைப்பட்டார். யார் மாதா, யார் பிதா? மாதா ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரஹா என்று அவரே சொல்லியிருக்கிறார். குறிப்பு: அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் கடைசி ஸ்லோகம். அவர்கள் சேர்ந்து பண்ணின அவதாரம்தான் அவரே என்றாலும் குழந்தையாக பக்தி பண்ண ஆசைப்பட்டார். இதுவரை நம் எல்லாரையும் போல கோவில்களுக்கு போய் அர்ச்சாமூர்த்திகளை, அதாவது விக்கிரக வடிவங்களை தரிசித்தவர். நாம் அர்ச்சையைத்தான் பார்க்கிறோம் என்றால் அவர் அதிலேயே அந்தந்த சுவாமியை நேராக பார்த்திருப்பார். அப்படி பார்த்தவர் இப்போது பார்வதி பரமேஸ்வரால் சாட்சாத்தாக எழுந்தருளியிருக்கும் கைலாசத்துக்கு போனார். யோக பலத்தால் போனார் என்று இருக்கிறது. கைலாசத்தில் ஈஸ்வரனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணி பக்தி பண்ணி ஆனந்தப்பட்டார். ஒன்றே இப்படி ஈஸ்வரன் அம்பாள் என்று இரண்டாகி, அப்புறம் நம்முடைய பகவத் பாதாள் என்று மூன்றாகி ஒன்றையொன்று பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டது. அவர் தரிசனம் பண்ணினது அவர் ஆனந்தமடைந்ததோடு முடிந்து போக கூடாது. இதிலிருந்து லோகத்திற்கெல்லாம் எந்நாளும் ஆனந்தமாக ஒன்று நடக்க வேண்டும் என்று பார்வதி பரமேஸ்வரர்கள் நினைத்தார்கள். வந்த குழந்தைக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அதிலேயே லோகத்துக்கு பரமானுகிரகத்தை சேர்த்து அனுப்பிவிட்டார்கள். சுவாமி ஆச்சாரியாளுக்கு 5 ஸ்பட்டிகலிங்கங்களை கொடுத்தார். இந்த விஷயம் இதிகாச புராணங்களை முறையே சேர்ந்த சிவரகசியம், மார்க்கண்டேய சம்ஹிதை ஆகிய 2லும் இருக்கிறது. சிவரகசியத்தில் இது காசியில் நடந்ததாக சொல்லியிருந்தாலும் அவை கைலாசலிங்கங்கள் என்றே இருக்கிறது. குறிப்பு: சிவரகசியம் 9வது அம்சம் 16வது அத்தியாயம், மார்க்கண்டேய சம்ஹிதை 72வது கண்டம் 7வது பரிஸ்பந்தம். 2லுமே பஞ்சலிங்கங்கள் என்று ஒற்றுமையாக சொல்லியிருப்பதை கவனிக்க வேண்டும். ஒன்றில் 5 என்று சொல்லி இன்னொன்றில் 4 என்றோ 6 என்றோ இல்லை. இதைவிட கவனிக்க வேண்டியது 2லுமே அந்த 5 லிங்கங்களுக்கும் ஒரே பெயர்களை சொல்லியிருப்பது. யோகலிங்கம், போகலிங்கம், வரலிங்கம், முக்திலிங்கம், மோக்ஷலிங்கம் என்று அதே 5 பேர் சொல்லியிருக்கிறது. கூடுதலாக அவற்றை பிற்பாடு ஆச்சாரியால் எங்கெங்கே பிரதிஷ்டை பண்ணினார் என்ற விவரம் மார்க்கண்டேய சம்ஹிதையில் கொடுத்திருக்கிறது. யோகலிங்கம் இந்த காஞ்சி மடத்தில், போகலிங்கம் ஸ்ருங்கேரி மடத்தில், வரலிங்கம் நேபாளத்தில் நீலகண்ட க்ஷேத்திரத்தில், முக்திலிங்கம் கேதாரிநாத்தில், மோக்ஷலிங்கம் சிதம்பரத்தில். அது ஸ்பட்டிகலிங்கமாக இருந்ததில் ரொம்ப அர்த்தமுண்டு. ஸ்ரீருத்ர பிரஷ்னம்தான் வைதிகமான சிவ சூக்தங்களில் முக்கியமாக இருப்பது. அதில் தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்லி இருக்கிறதென்றால், ஆ பாத்தாள நப ஸ்தலாந்த புவன பிரம்மாண்ட மாவிஸ்புரத் ஜோதிஹி ஸ்பாட்டிகலிங்க மௌளி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருதைஹ அஸ்தோகாப்ளுத மேகமீஷ மனிஷம் ருத்ரானுவாகான் ஜபன் தியாயே தீப்சித சித்தயே அத்ருதபதம் விப்ரோ அபிஷிஞ்சேத் சிவம். வேத மந்திர பூர்வமான பூஜை பண்ணுவதற்குரியவனான ஒரு விப்ரன் பூஜையினால் இஷ்ட சித்தி அடைய வேண்டுமானால் இந்த ருத்ர பிரஷ்னம் என்ற அனுவாகத்தை, அதாவது வேதத்தின் செக்ஷனை ஒரே ஓட்டமாக ஓடாமல் அத்ருத பதம் என்பதற்கு அதுதான் அர்த்தம். சொல்ல வேண்டிய முறையில் ஜபம் செய்தபடி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் என்பது ஸ்லோகத்தின் கடைசியில் சொன்ன விஷயம். சிவனுக்கான பிம்பம் அநேகமாக லிங்கமாகத்தான் இருக்கும். அது ஸ்பட்டிகலிங்கமோ, பானலிங்கமோ, ஸ்வர்ணலிங்கமோ, ரசலிங்கமோ, மரகதலிங்கமோ எதுவாயிருந்தாலும் ருத்ரம் ஜபித்தபடி அபிஷேகிக்கணும். வேறே நடராஜா மாதிரி மூர்த்தியாக இருந்தாலும் இதே விதிதான். இது
ஸ்லோக கடைசியில் சொன்ன விஷயம். ஏகம் ஈஷம் அனிஷம் என்று ஏக வஸ்துவான ஈஸ்வரனை ருத்ர ஜப தியானத்தோடு சதா அபிஷேகிக்கணும் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு முன் சிவஸ்வரூபத்தை எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. பாதாளத்திலிருந்து ஆகாசம் வரை வியாபித்து கொண்டு பிரம்மாண்டங்களை எல்லாம் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கும் ஜோதிஷாக சுவாமி இருக்கிறார். ஜோதிர்லிங்கமாக இருக்கிறார். அது ஸ்பட்டிகலிங்கமாக இருக்கிறது. ஸ்பாட்டிகலிங்க, ஸ்பட்டிகத்தாலானது ஸ்பாட்டிகம். இப்படி ஒரு மகா பெரிய ஸ்பட்டிகலிங்கமாக சுவாமியை பாவித்துக்கொள். அதன் சிரசில் பூர்ணச்சந்திரன் பிரகாசிக்கிறது. மௌலி விலசத் பூர்ணேந்து, மான் மழு ஜடை எல்லாம் உள்ள சகல உருவ பிம்பத்தின் சிரசில் 3ஆம் பிறைதான் இருக்கிறதென்றால் ஸ்பட்டிகமயமான இந்த சக்கள நிஷ்கள உருவ லிங்கத்தின் உச்சியில் பூர்ணச்சந்திரனே இருக்கிறது. அதனால்தான் குறிப்பாக ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணியுள்ள இந்த லிங்கங்களுக்கு சந்திரமௌலீஸ்வரன் என்று பெயர் இருக்கிறது. அந்த பூர்ண சந்திரனுக்குள்ளே இருந்து அமிர்தம் பெருகுகிறது. வாந்தாமிருதைக, அமிர்தம் அஸ்தோகமாக பெருகுகிறது. அதாவது நிறைய தாரை தாரையாய் பெருகுகிறது. 3ஆம் பிறையானால் ஏதோ கொஞ்சம் அமிர்தம்தான் பெருகும். இது பூர்ணச்சந்திரனானதால் ஒரே தாரையாக பிரவகிக்கிறது. தன் சிரசில் உள்ள சந்திரனிலிருந்தே பெருகும் அமிர்த தாரையில் சுவாமி அப்படியே மூழ்கியிருக்கிறார். ஆப்ளுதம் என்றால் முழுக்கப்பட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டு என்று அர்த்தம். அவர் நீயும் துளி ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணினால் ஆனந்தமடைகிறார். ஸ்பட்டிகமாக இல்லாத லிங்கமாக அல்லது வேறே சகல மூர்த்தியாயிருந்தால் கூட ருத்ர ஜபத்தோடு அபிஷேகம் பண்ணும்போது சுவாமியை ஸ்பட்டிகலிங்கமாகத்தான் தியானிக்க வேண்டும் என்று இருப்பதால்தான் பரமேஸ்வரன் 5 ஸ்பட்டிகலிங்கங்களை ஆச்சாரியாளிடம் கொடுத்தார். சகலத்தை விட சகல நிஷ்களம் அத்வைத்தத்திற்கு கிட்டே. அதிலும் ஆதி அந்தமில்லாத லிங்கம் இன்னும் கிட்டே. அந்த லிங்கம் ஸ்பட்டிகமாகவும் இருந்துவிட்டால் ரொம்ப ரொம்ப கிட்டே. அத்வைத்தம் பரம தத்துவமாக சொல்வது நிர்குண பிரம்மம். ஸ்பட்டிகம் ஒரு கலரிலும் வராமல் டிரான்ஸ்பரண்டாக, அதாவது ஒளி ஊடுருவும்படி இருந்து கொண்டு நிர்குண தத்துவத்துக்கே ரூபமாய் இருக்கிறது. ஸ்பட்டிகம் பிரம்மம் மாதிரி நிஷ்களங்கமானது, நிர்மலமானது, சுப்ரமானது. எந்த கலர் புஷ்பத்தால் அர்ச்சித்தாலும் உள்ளே அந்த டால் அடித்து அந்த கலர் மாதிரியே ஸ்பட்டிகலிங்கம் தோன்றும். மாயை ஆரோபிக்கும் அத்தனை ரூபங்களுக்கும் குணங்களுக்கும் நிர்குண பிரம்மம் இடம் கொடுத்து அது அதுவாகவும் தோன்றுவது போலத்தானே இது. இப்படி ஞானமயமாயிருப்பது குழு என்று சந்திரிகையின் அமிர்தத்தில் குளிர்ந்திருப்பது காருண்யத்தை காட்டுவதாக இருக்கிறது. சிவசக்தி தர்சனம், சிவலிங்கங்களும் சக்தி ஸ்துதியும் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.